இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நவாபி பன்னீர். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடினதுக்கப்புறம் 4 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை சேர்த்து, அது கூடவே 1 இன்ச் அளவு பட்டைய இதமா பொடியாக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரலையும் வறுத்து விட்டுடுங்க. இது வறுத்ததுக்கப்புறம் 6லேருந்து 7 பூண்டு பல்லு, 1 இன்ச் அளவு இஞ்சிய பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் ரஃப்பா கட் பண்ணி இது கூட சேர்த்து, நல்லா ஒரு 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு இத வதக்கி விட்டுடுங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்ப இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா, நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 10 பாதாம் பருப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 15 முந்திரி பருப்பும் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசாவையும் ஊற வச்சு இது கூட சேர்த்து, இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இத நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரையும் இத வேக விட்டு எடுத்துடுங்க. இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இதோட ஃப்ளேம ஆஃப் பண்ணிட்டு, இத நல்லா ஆற வச்சு நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சத இது மாரி அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அத இது கூட சேர்த்து நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கைவிடாம இத கலந்துட்டே இருங்க. இது நல்லா திக் கன்சிஸ்டன்சில வரணும். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் சைட்ல பிரிஞ்சு வரும். அந்த அளவு இத வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ளேம நல்லா சிம் பண்ணிட்டு, இது கூட ஒரு 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு, கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு பொடியும் சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். ஸோ, அதுக்கேத்த மாரி மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு மல்லிப்பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நான் ஒரு 10லேருந்து 15 குங்குமப்பூ பால்ல ஊற வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு, தேவையான அளவு தண்ணி இது கூட சேர்த்து, கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ, அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாம கலந்து விட்டுட்டு, 200 கிராம் பன்னீர மீடியம் சைஸ் கியூபா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா கலந்துடுங்க. பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவு ஃப்ரெஷ் கிரீமும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இது ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ இது நல்லா 3 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. இந்த டைம்ல ஒரு 1 ஸ்பூன் அளவு கசூரி மேத்திய சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி எப்பயுமே இறக்க போற நேரத்துல தான் சேர்க்கணும். அவ்வளோதான், சூப்பரான நவாபி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.